சங்கீதம் 130 1 முதல் 8 வரை. 1 கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கிக் கூப்பிடுகிறேன். 2 ஆண்டவரே, என் சத்தத்தைக் கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. 3 கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களைக் கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான், ஆண்டவரே? 4 உமக்குப் பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. 5 கர்த்தருக்குக் காத்திருக்கிறேன். என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். 6 எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்குக் காத்திருக்கிற ஜாமக்காரரைப் பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்குக் காத்திருக்கிறது. 7 இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. 8 அவர் இஸ்ரவேலை அதின் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்வார். சங்கீதம் 130 மனதுருகி இறைவனிடம் மன்றாடும் ஒரு உன்னதமான வேண்டுதலாகும். மனிதன் தன் பாவங்களின் ஆழத்திலிருந்து இறைவனை நோக்கி எழுப்பும் அபயக்குரலாக இது ஒலிக்கிறது. நாம் செய்த தவறுகளை இறைவன் கணக்கில் கொண்டால் எவருமே அவர் முன்னிலையில் நிற்க முடியாது என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது. எனினும் மன்னிப்பும் கிருபையும் அவரிடம் மட்டுமே உண்டு என்ற நம்பிக்கையை இது விதைக்கிறது. அதிகாலை பொழுதுக்காக காத்திருக்கும் காவலாளியை விடவும் அதிக ஆவலோடு இறைவனுக்காக காத்திருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். நமது ஆன்மா இறைவனின் வார்த்தைகளுக்காகவும் அவரது மீட்புக்காகவும் இயக்கத்துடன் காத்திருப்பதை இது சித்தரிக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடம் உள்ள மீட்பை நாட வேண்டும் என்று இப்பாடல் அழைப்பு விடுக்கிறது. இறைவனின் இரக்கம் அளவிட முடியாதது என்பதால் அவர் நம்மை அக்கிரமங்களிலிருந்து விடுவிக்க வல்லவர். இறுதியில் நம்பிக்கையோடு இறைவனை தேடுபவர்களுக்கு அவர் என்றும் புகலிடமாக விளங்குகிறார். மீட்பும் விடுதலையும் சங்கமிக்கும் இந்தச் சங்கீதம் இறைவனின் மாறாத அன்பை பறைசாற்றுகிறது. ஆமென்.